இப்போ சைஃப் அலி கானுடைய அப்பா வந்து மன்சூர் அலி கான் பட்டோடி அப்படிம்பாங்க. அவர் வந்து கிரிக்கெட் பிளேயராக இருந்திருக்கார். இந்தியன் டீமுக்கு கேப்டனாகவும் இருந்திருக்காரு. இப்போ என்னன்னா அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய வேல்யூ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 15,000 கோடி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ அந்த 70 வருஷம் ஆக போகுது ஆல்மோஸ்ட். அப்போ 70 வருஷமாக அந்த 15,000 கோடி ப்ராப்பர்ட்டியை சைஃப் அலி கான் வச்சிருக்காருன்னா இல்லை. இல்லை, பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு பிரபலியமாக இருக்கிறதாக இருந்தால் ஏதாவது ஒரு பின்புலம் இருக்கும். அரசியல் பின்புலம், இல்லை மாதிரி ரவுடிகள் பின்புலம், இந்த மாதிரியான ஆட்களுடைய பின்புலம் இல்லாமல் அங்கே வந்து பாலிவுட்டில் வந்து இருக்க முடியாது. அப்போ இந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கலந்த ஒரு இண்டஸ்ட்ரி தான். அரசியல், சினிமா, தாதாக்கள், பிடிகள் எல்லாம் சேர்ந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் ஆரம்ப காலத்திலிருந்து இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள செகண்ட் ஃப்ளோர், அடுத்தடுத்த ஃப்ளோரில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜில் தான் அந்த கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனால் 11வது மாடியில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் ஒரு மர்மமாக தான் இருக்குது. ஓகே சார், இப்போ சைஃப் அலி கான் அவர் குத்துனவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தீர்ப்பு வரதுக்கு சான்சஸ் இருக்குது? வணக்கம் சார். வணக்கம். ரீசெண்டாக வந்து சைஃப் அலி கானுக்கு வந்து கத்தி குத்து ஏற்பட்டுச்சு. ஸோ அதுலேருந்து அவர் வந்து வெளியே வந்து ஓகேப்பா நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லி வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனதுமே அவருக்கு இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா வந்து 15,000 கோடி மதிப்புள்ள சொத்தை, அவரோட சொத்தை வந்து அரசாங்கம் வந்து கையகப்படுத்த போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியாகி பயங்கர வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினே சொல்லலாம் சார். ஸோ இது எங்கே ஆரம்பிச்சது, எதனால் வந்து இந்த அரசாங்கம் வந்து இவ்வளோ சொத்தை வந்து அவங்க பக்கம் எடுத்துக்கிறாங்க சார்? அதாவது பட்டோடி நவாப் ஃபேமிலி அப்படிங்கிறது இவங்களுடைய குடும்ப பேர். இவங்க மத்திய பிரதேஷ் போபால் அந்த தலைநகரமாக கொண்டு சுதந்திரத்திற்கு முன்னாடி அந்த பகுதியில் ஒரு மன்னராக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. அதாவது சைஃப் அலி கானுடைய பாட்டி அதற்கு முன்னாடி இவங்க ஃபேமிலியை வந்து பட்டோடி நவாப் ஃபேமிலி அப்படிம்பாங்க. இப்போ சைஃப் அலி கானுடைய அப்பா வந்து மன்சூர் அலி கான் பட்டோடி அப்படிம்பாங்க. அவர் வந்து கிரிக்கெட் பிளேயராக இருந்திருக்கார். இந்தியன் டீமுக்கு கேப்டனாகவும் இருந்திருக்கிறாரு. அவருடைய பையன் தான் சைஃப் அலி கான். இப்போ 10வது தலைமுறை வாரிசாக இருக்கக்கூடியவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய சைஃப் அலி கான் மட்டும்தான். இவர்களுக்கு வந்து அந்த பகுதியில் போபாலில் அந்த சுற்றி இருக்க பகுதியில் நிறைய அரண்மனைகள், காம்ப்ளெக்ஸ்கள், அது மாதிரி இடங்கள் நிறையா இருந்தது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது யாரெல்லாம் பாகிஸ்தானுக்கு போனாங்களோ அவர்களுடைய சொத்தெல்லாம் 1968 எனிமி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதிரி சொத்துக்கள் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது இந்த சொத்துக்களை இங்கே விட்டுட்டு பாகிஸ்தானுக்கு போனவங்களுடைய சொத்துக்கள் நாட்டுடைமையாயிரும். அப்போ இந்த ஹிமத்துல்லா கான் அப்படிங்கிறவர் தான், அதாவது இவருடைய கொள்ளு தாத்தா, சைஃப் அலி கானுடைய கொள்ளு தாத்தா. அவருக்கு 3 மகள்கள். அதில் ஒரு மகள் வந்து பாகிஸ்தானில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஒரு மகள் தான் இங்கே இருக்கிறாங்க. அந்த மகள் வழி மகன் தான் சைஃப் அலி கானுடைய அப்பா, சைஃப் அலி கானுடைய பாட்டி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதை எதிர்த்து அவங்க எங்கள் 2 குடும்பத்தில் ஒருத்தர் தான் வந்து வெளிநாட்டில் போய் குடியுரிமை வாங்கி செட்டில் ஆகிட்டாரு, மீதி இருக்கவங்க நாங்கள்லாம் இங்கே தானே இருக்கிறோம் அப்படின்னு இந்த வழக்குகள் போடுறாங்க. வழக்குகள் போடனே மத்திய பிரதேசோடைய நீதிமன்றங்களில் இந்த வழக்கு போய் என்னென்னா ஒரு கட்டத்தில் இது வந்து எதிரி சொத்து தாங்கிற தீர்ப்பாகுது. அதை எதிர்த்து அப்பீல் போகிறாங்க. அப்பீல் போனவொடனே கொடுத்த தீர்ப்புக்கு ஸ்டே கொடுக்குறாங்க. ஸ்டே கொடுத்து இவ்வளோ நாளாக ஸ்டேயில் இருந்த ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ சமீப காலமாக என்ன ஒரு வாரத்துக்கு முன்னே என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டேயை ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டேயை வந்து விடுவிக்கிறாங்க. ஸ்டேயிலேருந்து வெளியில் வந்து இந்த வழக்கிலேருந்து நாங்கள் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கல, அமல்படுத்தலாம். ஆனால் சைஃப் அலி கான் தரப்புக்கு உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் 30 நாளுக்குள்ளே மேல்முறையீடு பண்ணிக்கலான்னு அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க. பட் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு இப்போ வரைக்கும் போகல. ஆமாம். இப்போ என்னென்னா அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய வேல்யூ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 15,000 கோடி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ அந்த 70 வருஷம் ஆக போகுது ஆல்மோஸ்ட். அப்போ 70 வருஷமாக அந்த 15,000 கோடி ப்ராப்பர்ட்டியை சைஃப் அலி கான் வச்சுருக்காருன்னா இல்லை. சைஃப் அலி கானுடைய தாத்தாவோட ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் கூட பலரும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அந்த ப்ராப்பர்ட்டியை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ஜமீன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டிலே பல ஜமீன் இருந்தாங்க. அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி சென்னையில் இருக்குது, மதுரையில் இருக்குது. அவங்களாம் நிறைய இடங்களில் வந்து ஜமீனுடைய இடங்கள் இருக்கும். அது காலங்காலமாக 30 வருஷம் 40 வருஷமாக யாராவது அதை வந்து வாடகைக்கு இருப்பாங்க. குறைந்த வாடகை, அன்னைக்கு கொடுக்கக்கூடிய 5,000 10,000 வாடகைக்கு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து 10 லட்சம் போகக்கூடிய இடத்த வந்து சும்மா ஒரு 5,000 வாடகை 10,000 வாடகையில் இருப்பாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 50 வருஷமாக அதை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி அந்த மாதிரி இவர்களுடைய மொத்த ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் கோடி ப்ராப்பர்ட்டியை 1.5 லட்சம் பேர் இதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இதை எதிர்த்து இவங்க கோர்ட்டுக்கு போனாலும் அவங்கள காலி பண்ண முடியாது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 70 வருஷமாக இருக்கிறோம், 60 வருஷமாக இருக்கிறோம், எங்களுக்கு வந்து காம்பன்சேட் கொடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வரும். ஆனால் இது என்னென்னா கோர்ட்டுக்கு போனாலும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் இது இந்த எனிமி ஆக்டில் வர்றப்ப இந்த ப்ராப்பர்ட்டி நிற்காது அப்படிங்கிறதுனால அவங்க மேல்முறையீடு போல்
இது அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ அந்த பரம்பரையில் இருக்கிறது சைஃப் அலி கானும் சைஃப் அலி கானுடைய அம்மா ஊர்மிளா தாகூரும் தான் இருக்கிறாங்க. மீதி எல்லாரும் யாரும் இல்லை. இவங்க தான் அந்த கடைசி வாரிசாக சைஃப் அலி கான் இருக்கார். இது மேல்முறையீடு போகாத காரணம் சொத்தை நீ திருப்பி எடுத்து இந்த 1,50,000 பேரை நம்ம எங்கே போய் காலி பண்ணி எங்கே போய் இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதுங்கிறதுனால அவங்க பெருசாக இதில் வந்து ஆர்வம் காட்டாமல் இருக்கிறாங்க. ஓகே சார். ஏன்னா இப்போ அவரோட தனிப்பட்ட சொத்து மதிப்புன்னு எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடிக்கு மேலே அவரே வச்சுருப்பாரு. ஸோ அதனால் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதே நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் அதை விட்டு கொடுத்துருப்பாரோ? இல்லை, சட்ட ரீதியாக கோர்ட்டுக்கு போனால் இந்த வழக்கு நிற்காது. உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் வழக்கு நிற்காது. ஜமீன் ஒழிப்பு முறை இங்கே வந்தப்போ அவருடைய சொத்துக்களை அப்புறம் நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய அளவிலும் சரி இருக்கக்கூடிய ஜமீன் ஒழிப்பு முறை வந்த பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு நிறையா ஜமீன்தாரனுடைய சொத்துக்களை வந்து நாட்டுடைமை ஆகிட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். ரெண்டாவது இந்த எனிமி ஆக்ட்லேயும் இந்த சொத்து வர்றதுனால இது கண்டிப்பாக வராது. ரெண்டாவது 1,00,000 பேர் அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களையும் நம்ம காலி பண்ண முடியாது. அப்படிங்கும் போது இதை எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து சைஃப் அலி கான் கத்தி குத்தை தாண்டி இப்போது இன்றைக்கி காலைல பார்த்த நியூஸ் என்னென்னா 2 நடிகர்களுக்கு வந்து கொலை மிரட்டல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ இது எதனால் சார் இப்போ அங்கே இருக்க நடிகர்களுக்கு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது? இதுக்கு காரணம் என்ன சார்? இல்லை, பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு பிரபலியமாக இருக்கிறதாக இருந்தால் ஏதாவது ஒரு பின்புலம் வேணும். அரசியல் பின்புலம், இல்லை மாதிரி ரவுடிகள் பின்புலம், இந்த மாதிரியான ஆட்களுடைய பின்புலம் இல்லாமல் அங்கே வந்து பாலிவுட்டில் வந்து இருக்க முடியாது. அப்போ ஒரு குரூப்புக்கு பிடித்த ஆட்கள் ஒரு குரூப் பிடிக்காது. இப்போ அந்த பாந்திரா தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் பாபா சித்திக். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் சுட்டு கொல்லப்பட்டார். அவர் ஏன் சுட்டு கொல்லப்பட்டாருங்கிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, சல்மான் கானுக்கு அவர் வந்து பாதுகாப்பாக இருந்தார். சல்மான் கானை டார்கெட் பண்ணிட்டு வர்றப்ப இவர் தான் அங்கே ஒரு பாதுகாப்பாக இருக்கார். அந்த பாந்திரா தொகுதிங்கிறது நம்ம எப்படி வடபழனி கோடம்பாக்கம் மாதிரி சினிமா ஆட்கள் இருக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வெல்டுவாக இருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் இவர் தான் ஒரு பாதுகாப்பு மாதிரி ஒரு கார்டியன் மாதிரி இருந்திருக்கார். அப்போ சல்மான் கானுக்கு ஒரு த்ரெட்டிங் வர்றப்ப இவர் தான் பாதுகாக்கிறாரு. அப்போனால தான் இவருக்கு அந்த அட்ராக்ட் பண்ணியிருக்காங்கனால இப்போ சல்மான் கானுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அப்போ இந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கலந்த ஒரு இண்டஸ்ட்ரி தான். அரசியல், சினிமா, தாதாக்கள், பிடிகள் எல்லாம் சேர்ந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் ஆரம்ப காலத்திலேருந்து இருக்குது. ஓகே சார். இப்போ சைஃப் அலி கான் அவர் குத்துனவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தீர்ப்பு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது? இப்போ விசாரணை போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல. விசாரணை முழுவதுமாக முடிஞ்ச பிறகு தான் என்ன மோட்டிவ்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போ வரைக்கும் மோட்டிவ் என்னன்னு தெரியல. எந்த நோக்கத்திற்காக ஒன்று நகை திருட வந்தாரா? இப்போ அவர் மீது நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. அவர் இந்தியனே இல்லை, சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே வந்தவர் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் சட்ட ரீதியாக இப்போ அஃபீஷியலாக அவங்க வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண பிறகு தான் அவர் என்ன நோக்கத்துக்காக வந்தார், யாரும் ஏவப்பட்டு வந்திருக்கிறாரா, இல்லை உள்ளே இருக்கிற ஆட்களை உடந்தையாக இருக்கிறாங்களா, எப்படின்னா அந்த வீட்டை கதவை தட்டிட்டு உள்ளே போயிருக்கிறார். அப்போ அந்த வீட்டு கதவை திறந்து விட்டது யாருங்கிற சந்தேகம் இருக்குது. அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போனதுங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. எல்லாமே இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண பிறகு தான் அது ஒரு உண்மையான நோக்கம் தெரிய வரும். ஓகே சார். இப்போ வந்து அந்தளவுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத, ஏன்னா இப்போது ஒரு பெரிய நடிகர், ஸோ அவர் வீட்டுக்கு போகிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து யாரோட தயவு இல்லாமல் அங்கே போயிருக்க சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேச போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் வந்து கண்டிப்பாக செக்யூரிட்டி இல்லாமையோ நிறைய பேர் ஆட்கள் தெரிய வராமையோ அங்கே வந்து போயிருக்க சான்ஸ் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இல்லை, அதுதான் போலீஸ் தரப்புலையுமே சொல்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே பின்னாடி இருக்கக்கூடிய ஃபயர் எக்ஸிட் வழியில் தான் போயிருக்கிறார். அவசர வழியில் தான் அந்த நபர் வந்து உள்ளே போயிருக்கிறாரு. உள்ளே போனது மட்டும் கிடையாது, இவருடைய அந்த ஃப்ளோரில் 11வது மாடியில் சிசிடிவி கேமராவே இல்லை. ஒரு செலிபிரிட்டியாக 2 பேருமே செலிபிரிட்டி. ரீனா கபூரும் செலிபிரிட்டி, இவரும் செலிபிரிட்டி. யாரும் வந்து போவாங்க, ரசிகர்கள் இருப்பாங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கிறதான் போலீஸ் தரப்பில் பயங்கரமாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே செகண்ட் ஃப்ளோர் அடுத்தடுத்த ஃப்ளோரில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜில் தான் அந்த கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனால் அந்த 11வது மாடியில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் ஒரு மர்மமாகவே தான் இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே செலிபிரிட்டியாக இருக்காங்க. 2 பேருமே வந்து செலிபிரிட்டியாக இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். என்னென்னா வந்து தொடர்ந்து வந்து செலிபிரிட்டிக்கெலாம் வந்து கொலை மிரட்டல், அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து ஏதாவது தாக்குதல், இந்த மாதிரி தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இவ்வளோ பாதுகாப்பு ரொம்ப தள்ளி இருக்கிறதுக்கு வந்து என்ன சார்? ஒருவேளை ப்ரைவேசி, நம்ம கேமரா போட்டு நம்மளே கண்காணிக்கிற மாதிரி இருக்கும், அது வேண்டாமே நம்ம அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சிருக்கலாம். பட் அவங்களுக்கு பர்சனலாக வேறு எந்த த்ரெட்டிங்கும் கிடையாது. இப்போ நார்மலாக தானே இருந்தாங்க. அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பாங்க. ஓகே. இப்போ சல்மான் கானுக்கு வந்த மாதிரி கொலை மிரட்டல் ஏதோ ஒரு விஷயம் வந்திருந்ததுன்னா கொஞ்சம் அலர்ட் வாய்ப்பு இருந்திருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த 15,000 கோடி சொத்தை வந்து கேஸ் போட்டாலும் கண்டிப்பாக வந்து எடுத்துருக்க வாய்ப்பு. பட் அவர் அனுபவிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்காது? இல்லை, அவங்க கையிலேயே இல்லையே ப்ராப்பர்ட்டி.
எல்லாருமே அந்த 1,50,000 பேர்ல அனுபவிச்சுட்டு இருக்காங்க 70 வருஷமா. ஓகே. அப்படிங்கும்போது இவர் கையில இந்த ப்ராப்பர்ட்டி அந்த பூர்வீகமான அந்த அரண்மனை ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் போகுமே தவிர, பெரும்பாலான ப்ராப்பர்ட்டிஸ் அங்க இதில தான் போகும். ஓகே சார். வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாரி விஷயங்கள் வெளிய வருது அப்படின்றது. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி.